ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறாங்களா அவங்களுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிஸ்டர்ஸ் என்கிட்ட மெயிலில் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும் பண்ணாமல் எல்லாருக்கும் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப் ஆரம்பித்து, அதாவது இப்போ தான் பிகைனர்ஸாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இனிமேல் எப்படி சொல்கிற நல்ல குவாலிட்டியான திங்ஸ், லைக் எப்படி சொல்கிறது, ட்ரைபாடாக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும், அப்புறம் ஒரு நல்ல லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா இப்படி வேற என்ன யூஸ் ஆகும், ஒரு கேமராவாகட்டும். ஸோ இந்த மாதிரி வாங்கினா இன்வெஸ்ட் பண்ணால் விலையும் அஃபோர்டபுளாக, அதாவது கொஞ்சம் மலிவாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு எந்த மாதிரியான திங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லலான் இருக்கேன். நான் என்ன மாதிரியான திங்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற எல்லா ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக நான் ப்ரமோட் பண்ணலை, அவங்கள நான் ப்ரமோட் பண்ணலை. இது என்னோடய சிஸ்டர், அதாவது அவங்க எனக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி தான். ஸோ அவங்க அக்கா நான் ஒரு ட்ரைபாட் வாங்கினேன், எனக்கு பிஞ்சு போச்சு, காசு ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு மைக் வாங்கினேன், சரியாக என்னோடய மொபைலுக்கு செட் ஆகலை, ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் இது வரைக்கும் ஒரு 2000 மேலே சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான மைக்கு, ட்ரைபாட் இந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. சரி, அதை நான் தெளிவாக அவங்க எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ அந்த ப்ராடக்ட்காரங்களுக்கு நான் எந்த ஒரு ரிவ்யூ, அதாவது எப்படி சொல்கிறது, ப்ரொமோட் பண்ணி கொடுக்கல, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். சில திங்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. அதையும் நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த திங்ஸையும் நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் வாங்கி கொஞ்சம் ஒர்த்தபுளாக இன்ன வரைக்கும் உழைக்குது அப்படின்ற திங்ஸையும் நான் உங்களுக்கு பிரித்து கரெக்டாக காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த மைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மைக் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லே இல்லாமல் ஒரு திங்ஸ் வாங்கி ஏமாந்துட்டேன் அப்படின்னா இந்த மைக் சொல்லலாம். இதோட நேம் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஏன்னா வாங்கி 12 months கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எதில் கனெக்ட் பண்ணாலும் ஒரு இரைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மைக் யூஸ் ஆகலை. இதை நான் மாற்றிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அந்த மைக் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த மைக். இது பேர் மேனோ. ஆக்சுவலாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக 2 மைக் சேர்ந்து வரும். இதை நான் பிரித்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அது கூட செட்டப். ஆக்சுவலாக இன்னொரு மைக் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நான் காமிக்க முடியல. சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இது என்னென்னா, இது 2 மைக்கை கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டர். ஆக்சுவலாக ஒரே செல்ஃபோனில் இப்போ நம்ம இந்த மாதிரி 2 ப்ளக் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மைக்கையும் இன்னொரு மைக்கையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் ஆகலைல்ல, ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி 2ஐயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஒரு அடாப்டர் பின்னு தான். இன்கேஸ் நீங்கள் யாரையாவது பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த 2 மைக்கை ஜாயின் பண்ணுற இந்த கனெக்டர் கண்டிப்பாக தேவைப்படும். இதோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரில, பட் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் இருக்குது. வேணால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது. இதில் எந்த நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்கறதில்ல. அதே மாதிரி ஆடியோ நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கேமரா தான். இது என்ன கேமரா அப்படின்னா, GoPro 6 Pro அப்படின்ற ஒரு கேமரா. ஆக்சுவலாக இது என் ஹஸ்பண்டோட கேமரா தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது நான் இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, வாங்கி சில திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்ல, அதில் இதுவும் ஒன்று. நான் இன்னும் இந்த கேமரா வச்சு நான் இந்த ஒரு வீடியோஸுமே நான் ஷூட் பண்ணலை. ரீசன் ஃபோன்லேயே ஷூட் பண்ணி பழகிட்டனால
இது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எனக்கு இல்லை அப்படின்னு தோணுது. பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப 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 சூப்பர். ஒன்ஸ் இதில் பழகிட்டோன்னா அடுத்து இதை விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இங்கே பாருங்கள், அதுலேயே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது, மெமரி கார்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து காமிச்சிரும். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதோட யூசேஜ்னு பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. இதில் என்ன யூசேஜ் அப்படின்னா, தண்ணி கடியிலையும் இதை வந்து எடுக்கலாம். இதுக்குன்னே தனியாக ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பைக்கில் வந்து ஹேண்டிலில் மாட்டிக்கலாம், தலையில் மாட்டிக்கலாம், கையில் மாட்டிக்கலாம், எங்கே வேணால் மாட்டிக்கலாம். எல்லாத்துக்கும் தேவையான செட்டப்ஸ் எல்லாமே இந்த GoPro 6 Proவோடையே சேர்ந்து வருது. இதோட காஸ்ட், இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல பெரிய லெவலில் பண்ணுற யூடியூபர்ஸ்க்குமே வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோதான். என்னோடய கை சைஸே பாருங்கள், சின்ன சைஸ் தான். ஸோ அதுலேயே வந்து இவ்வளோதான் இருக்கும் கேமரா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது கேஸ் அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கலாம், என்ன பொசிஷனில் வேணால் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து கொரில்லா ட்ரைபாட்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து முட்டையாக ஒன்று இருக்குன்னு தெரியுங்களா, அந்த மாதிரியானது வந்து நான் வாங்கியிருந்தேன். பட் அது எனக்கு ரொம்பவே இந்த டிசப்பாயின்மெண்ட். என்ன அப்படின்னா, அது வந்து கரெக்டாக ஒரு ஜன்னல் கம்பியில் மாட்டலான்னு சொல்லி பிக்சரே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிக்சர் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அது அப்படியே ட்விஸ்ட் ஆகி உடஞ்சிருச்சு. ஸோ இது வந்து அப்படி இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல், இது எல்லா யூடியூபர்ஸ்க்குமே தேவைப்படும். ஸோ இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விலையுமே வந்து ஒர்த்தபிள்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான கிளிப்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா ட்ரைபாடு கூடயுமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுடைய மொபைலுக்கு வந்து ரொம்ப சேஃப்டின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவே நான் மாற்றிட்டு வேறு ஒன்று வாங்கியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாவோடைய ட்ரைபாட்லேயும் வரும். இது என்ன ஆகுனா, நம்ம வந்து அவசரத்துக்கு பார்த்திங்கன்னா இழுக்கக்கூட முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கலை. அதே சமயம் வந்து மொபைல் வந்து சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க. இது நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே இறங்கி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். அதே மாதிரி 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். நான் ஒரு கையிலேயே வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு சரியாக அதை ஆப்ரேட் பண்ணி சொல்ல முடியல. இருங்க, நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எல்லா சைடுமே வந்து 360 டிகிரியில் வந்து நம்ம இந்த மொபைலை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதே அட் த சேம் டைம் வந்து மேலே லாக் அதே சேம் தான். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணுமோ, நம்ம ஃபோனோட விட்டு வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ வச்சுக்கலாம், இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா ட்ரைபாட்லையுமே வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேண்டுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லைட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆஃபரில் கிடச்சிச்சு. இப்போ அந்த ஆஃபர் இருக்கான்னு தெரியல, பட் இது லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. இது வந்து 3 கலராக மாறும். என்னென்ன கலர் அப்படின்னா, டார்க்கு, அதாவது பியோர் ஒயிட்டு, அதாவது டல் ஒயிட்டு, அப்புறம் வந்து ஒரு எல்லோ கலர். ஸோ இந்த 3 கலர்லேயே வந்து வரும். ஆக்சுவலாக இதோட பின் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜரில் வந்து மாட்டிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து லேப்டாப், பவர் பேங்க் இந்த மாதிரிலாம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெளிச்சம் வந்து அதிகப்படுத்திக்கிற ப்ளஸ்ஸு, கம்மி பண்ணால் மைனஸு.
இது பவரு. இது பார்த்தீங்கன்னா இது மாற்றுறது, டார்க் லைட் வேணுமா இல்லை வந்து ரொம்ப லைட்டாக வேணுமா இல்லை எல்லோ கலர் வேணுமான்றது மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ரவுண்ட் லைட். இந்த ரவுண்ட் லைட் எதுக்கு யூஸ் ஆகும்னா மேக்கப் போடுறது, மேக்கப் வீடியோஸ் போடுறதுக்கு. அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு சுத்தமாக லைட்டிங் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிய ட்ரைபாட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ட்ரைபாட். இங்கே பாருங்கள், இது டிஜிடெக் சொல்லுவாங்கள்ல, அந்த பிராண்டோட சேர்ந்தது. இது நல்லாயிருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அது மேலே கீழே வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சுற்றுனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை கரெக்டாக மேலே ஏறிடும். வேணாட்டி நம்ம வந்து கீழே இந்த மாதிரி சுற்றி வந்து நம்ம இறக்கிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜாக்கி டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த இது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே சூப்பர். இது நல்ல வந்து கொஞ்சம் ஸ்டீலில் இருக்கனால உடையிறதுக்கு வந்து எந்த பயமுமே கிடையாது. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இது 3 சைஸ். இதுக்கு கீழே இன்னும் 2 சைஸ் இருக்குது. ஸோ அந்த 2 சைஸ்லேயுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இப்போ காமிச்சேன் இல்லையா இந்த ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நான் மாட்டி இப்படி தான் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஹார்ட் டிஸ்க். இது வந்து 1 TB. இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ், அதாவது வீடியோஸ் வந்து திடீர்னு ஒரு சிலது எரர் வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோஸும் அழிக்கணும்னு அவசியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய பெரிய கேமராஸில் எடுக்கும்போது பென்ட்ரைவ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வச்சுருக்கேன். இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சோனி, இதோட கம்பெனி வந்து சோனி. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு லேப்டாப் தான் நான் வச்சுருந்தேன், அதாவது HP வச்சுருந்தேன். இது என்ன ஆச்சுன்னா நாளடைவில், இது ஆக்சுவலாக நான் சும்மா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து HP. இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நாளில் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆக ஆரம்பிச்சிருச்சு, கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு நார்மலாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன லேப்டாப் இருந்தாவே போதுமானது. ஏன்னா நீங்கள் வந்து நிறையா செகண்ட்ஸ் மினிட்ஸ் வச்சு வீடியோஸ் வந்து போடும்போது கண்டிப்பாக அதை வந்து வீடியோ வந்து செல்ஃபோனில் அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொபைலும் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக, அதாவது டேட்டா சேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக நமக்கு லேப்டாப் தேவைப்படும். அதுக்காக நான் வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து எனக்கு எடிட்டிங்லேருந்து ப்ளஸ் டேட்டா கன்சியூமர்லேருந்து அப்லோடிங் எல்லாமே வந்து லேப்டாப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படின்றனால என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வேறு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து ஒரிஜினல் லேப்டாப். ஆக்சுவலாக இது என்னென்னா ஆப்பிள் மேக் ப்ரோன்னு நினைக்கிறேன், ப்ரோவா புக்காக ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ இந்த லேப்டாப் வந்து எனக்கு எல்லாமே நிமிஷம் டைம் எல்லாத்தையுமே வந்து எனக்கு ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். நான் இது எனக்கு சாஃப்ட்வேர் பற்றி ஒரு எப்படி சொல்கிறது, எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி அவ்வளோ ஐடியாஸ் கிடையாது. ஸோ அதனால தான் அதை பற்றி இந்த வீடியோஸில் வந்து நான் சொல்லலை. நிறைய டெக் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் மோடம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஏர்டெல் மோடம் வச்சுருக்கேன். அதை கனெக்ட் பண்ணி தான் இதில் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி தான் எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங் எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். அப்லோடில் எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி திங்ஸ் மட்டும்தான் வச்சு நம்மளுடைய ஸ்டூடியோன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய சேனல் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் எல்லாமே இது கண்டிப்பாக நெசசரி. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வந்து வாங்கலாம், கண்டிப்பாக ட்ரைபாட் வாங்கலாம். அப்புறம் வந்துட்டு மைக் வாங்கணும். இது 2 இருந்தாவே போதுமானது. கண்டிப்பாக ஒரு லேப்டாப் தேவைப்படும். அப்புறம் வந்து டேட்டாக்கு வந்து ஒரு மோடம் தேவைப்படும். இதுதான் அந்த மோடம். ஏர்டெல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது 2ஐயும் தான் வச்சு நான் வந்து இப்போதைக்கு என்னோடய யூடியூப் சேனல் வந்து நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நான் கொடுத்த டிப்ஸ்லாம் வந்து டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. செக் பண்ணி வாங்கிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹைடெக்காக நம்ம எதுவுமே பண்ணலை. ஒரு சேனல்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன தேவைப்படுமோ அது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸாக எதுவுமே கிடையாது. ஒரு கேமரா இருக்கு இல்லையா, அது கூட நான் யூஸ் பண்ணுறதில்ல, என்னோடய மொபைலில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மொபைலில் தான் நான் வீடியோ கூட எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் அந்த மொபைலை காமிக்க முடியல. மொபைல் வந்து ஒரு நார்மலான ஒரு நல்ல மொபைல், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், வேறு என்ன ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.